சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முத்துகிருஷ்ணன் சிவாச்சாரியார் முன்னிலையில் கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பிரத்யங்கிரா ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமம் ஆகியன விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஹோமத்திற்கான பொருட்களை தாம்பூல தட்டில் எடுத்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர். இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனே தங்கியிருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது. வருடத்தில் வரும் முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று மகாலய அமாவாசை. மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் 15வது நாள் மகாலய அமாவாசை ஆகும். ஹோமத்தை தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் தீர்த்த குடம் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. பூஜை நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகர் சதாசிவ் செட்டி, கோரைக்கான் தொழிலதிபர் சுயம்பு நாடார், CA வெட்டீஸ்வர் பெரிய நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூஜையில் கோயில் தலைவர் எம் முருகராஜ் நாடார், செயலாளர் விருத்தீஸ்வரன் நாடார், துணைத் தலைவர் பி நடராஜன் நாடார், துணை செயலாளர் மலைராஜ் நாடார், வேல்முருகன் நாடார், ராதாகிருஷ்ணன் நாடார், சத்யசீலன் நாடார், ராஜேஷ் நாடார், ராம் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த வருடம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளி விழா கொடை நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பணிக்காக பக்தர்கள் மற்றும் பொது மக்களிடம் இருந்து நன்கொடை வரவேற்கப்பட்டு பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் நேரடி கண்காணிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கொடை விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகின்றனர்.